ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல யாரோட படத்தை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம விக்ரம் பிரபு நடிச்ச டாப் 10 படத்தை தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு நிறைய நோட்டிபிகேஷன்ல வரும். பாயும் ஒளி நீ எனக்கு. இந்த படம் 23 ஜூன் 2023 டைரக்டர் கார்த்திக் டைரக்ட் பண்ணி நம்ம விக்ரம் பிரபு, வாணி போஜன் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் கார்த்திக் அவர்கள் ஒரு ஆக்ஷன் படமா எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல விக்ரம் பிரபு அவர்கள் சரியா கண்ணு தெரியாத ஒரு ஆளா நடிச்சிருப்பாரு. இந்த பாயும் ஒளி நீ எனக்கு திரைப்படம் நம்ம விக்ரம் பிரபு அவர்களுக்கு டீசென்ட்டா ஓடி நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்குங்க. சத்ரியன். இந்த படம் 9 ஜூன் 2017 டைரக்டர் எஸ்.ஆர். பிரபாகரன் டைரக்ட் பண்ணி நம்ம விக்ரம் பிரபு, மஞ்சிமா மோகன் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் எஸ்.ஆர். பிரபாகரன் அவர்கள் ஒரு ஆக்ஷன் கலந்த கேங்ஸ்டர் படமா எடுத்திருப்பாரு. படத்துல வர சண்டை காட்சிகள் எல்லாமே சூப்பரா இருக்கும்னே சொல்லலாங்க. இந்த சத்ரியன் திரைப்படமும் நம்ம விக்ரம் பிரபு அவர்களுக்கு கிட்டத்தட்ட 50 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்குங்க. புலிக்குத்தி பாண்டி. இந்த படம் 15 ஜனவரி 2021 டைரக்டர் முத்தையா டைரக்ட் பண்ணி நம்ம விக்ரம் பிரபு, லட்சுமி மேனன் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் முத்தையா அவர்கள் ஒரு ஆக்ஷன் படமா எடுத்திருப்பாரு. இந்த படம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு டிவியில் டைரக்டர் டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லலாங்க. இந்த படத்தோட பெரிய மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விக்ரம் பிரபு இறந்து போயிடுவாரு. அதனாலேயே படம் கொஞ்சம் இல்ல ரொம்பவும் டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு எல்லாருக்குமே. இந்த புலிக்குத்தி பாண்டி நம்ம லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்குங்க. வெள்ளக்காரதுரை. இந்த படம் 25 டிசம்பர் 2014 டைரக்டர் எழில் டைரக்ட் பண்ணி விக்ரம் பிரபு, ஸ்ரீதிவ்யா, சூரி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் எழில் அவர்கள் ஒரு காமெடி கலந்த காதல் படமா எடுத்திருப்பாரு. இந்த படத்துல சூரி பண்ற எல்லா காமெடியுமே சூப்பரா ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லலாங்க. இந்த வெள்ளக்காரதுரை திரைப்படமும் நம்ம விக்ரம் பிரபு அவர்களுக்கு 50 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்குங்க. தானாக்காரன். இந்த படம் 8 ஏப்ரல் 2022 டைரக்டர் தமிழ் டைரக்ட் பண்ணி விக்ரம் பிரபு, அஞ்சலி நாயர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் தமிழ் அவர்கள் ஒரு பீரியட் டிராமா படமா எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல போலீஸ் ட்ரைனிங்ல என்னென்ன நடக்குதுன்றது சூப்பரா காமிச்சிருப்பாங்க. இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாம ஓடிடி பிளாட்ஃபார்மான ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லலாங்க. இந்த தானாக்காரன் திரைப்படம் நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்குங்க. சிகரம் தொடு. இந்த படம் 12 செப்டம்பர் 2014 டைரக்டர் கௌரவ் நாராயணன் டைரக்ட் பண்ணி விக்ரம் பிரபு, சத்யராஜ் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் அவர்கள் ஒரு ஆக்ஷன் கலந்த த்ரில் படமா எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம விக்ரம் பிரபு அவர்கள் இந்த படத்துல முதல் முறையா போலீஸ் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. படமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே போகும்னு சொல்லலாங்க. இந்த சிகரம் தொடு திரைப்படமும் நம்ம விக்ரம் பிரபு அவர்களுக்கு கிட்டத்தட்ட 50 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்குங்க. இருகப்பற்று. இந்த படம் 6 அக்டோபர் 2023 டைரக்டர் யுவராஜ் தயாளன் டைரக்ட் பண்ணி விக்ரம் பிரபு, சாரதா ஸ்ரீநாத் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் அவர்கள் ஒரு ஃபீல் குட் படமா எடுத்திருப்பாரு. படத்தில் நடிச்ச எல்லாருமே அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல வெறித்தனமா கலக்கியிருப்பாங்க. இந்த படமும் சூப்பர் டூப்பரா ஓடி நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்குங்க. இவன் வேற மாதிரி. இந்த படம் 13 டிசம்பர் 2013 டைரக்டர் எம். சரவணன் டைரக்ட் பண்ணி நம்ம விக்ரம் பிரபு, சுரபி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் சரவணன் அவர்கள் ஒரு ஆக்ஷன் கலந்த த்ரில் படமா எடுத்திருப்பாரு. ஸ்கிரீன் பிளேவும் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லலாங்க. படம் பேர் மட்டும் இவன் வேற மாதிரி இல்ல, படமும் வேற மாதிரி இருக்குங்க. இந்த படமும் நம்ம விக்ரம் பிரபு அவர்களுக்கு கிட்டத்தட்ட 100 நாள் மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்குங்க. அரிமா நம்பி. இந்த படம் 4 ஜூலை 2014 டைரக்டர் ஆனந்த் சங்கர் டைரக்ட் பண்ணி விக்ரம் பிரபு, பிரியா ஆனந்த் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் அவர்கள் முழுக்க ஒரு த்ரில்லர் படமாவே எடுத்திருப்பாரு. படம் ஆரம்பிச்ச 10 நிமிஷம் கழிச்சு படமும் ஸ்பீட் எடுக்க ஆரம்பிச்சிடும். படமும் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த அரிமா நம்பி திரைப்படமும் நம்ம விக்ரம் பிரபு அவர்களுக்கு 100 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்குங்க. கும்கி. இந்த படம் 14 டிசம்பர் 2012 டைரக்டர் பிரபு சாலமன் டைரக்ட் பண்ணி விக்ரம் பிரபு, லட்சுமி மேனன் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் பிரபு சாலமன் அவர்கள் ஒரு காதல் படமா எடுத்திருப்பாரு. இந்த கும்கி திரைப்படம் தாங்க நம்ம விக்ரம் பிரபு அவர்களுக்கு முதல் படமே அவருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாவே அமைஞ்சிருக்குங்க. இந்த கும்கி திரைப்படம் நம்ம விக்ரம் பிரபு அவர்களுக்கு 100 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்குங்க. ஓகே மக்களே, இந்த கவுண்டவுன் லிஸ்ட் நான் என்னோட நாலேஜ் படி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த கவுண்டவுன் லிஸ்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு விக்ரம் பிரபு நடிச்ச படத்திலேயே எந்த படம் பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.